ஹலோ கைஸ், நீ இப்போ பார்த்த வீடியோ வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எடுத்த வீடியோ. அது என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இது தான் இந்த வீடியோ நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வீங்க. ஓகே, வீடியோவில் போகலாம். நேற்று, அதாவது ஜூலை 29, நான் என் தம்பிக்கு பாஸ்போர்ட் எடுக்க போனேன். பாஸ்போர்ட் எடுக்க போனேன். அப்போ எப்பயும் போல் செக்யூரிட்டி தாத்தா வந்து கேட்டார், என்னதுக்கு போகிறீங்க? அப்போ நான் சொன்னேன், இப்படி பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன். அப்போ அவர் பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன்னு நான் சொல்லுப்போ வாடி கேட்டார், அப்பாயின்மெண்ட் எங்கே? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அப்பாயின்மெண்ட்டா? என்னன்னா ஜூலை 18 நான் பாஸ்போர்ட் எடுக்க போது இப்படி அப்பாயின்மெண்ட் ஒரு விஷயமே இல்லை. அப்போ இவருக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் அந்த செக்யூரிட்டி தாத்தா சொன்னார், ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் போடணும், போட்டு நீங்கள் பெண்டிங்கை போட்டிங்கன்னா இன்னும் 2 நாள் கழித்து ஒரு அப்பாயின்மெண்ட் இது ஒன்று வரும், டேட் ஒன்று வரும். அந்த டேட்டுக்கு தான் நீங்கள் போய்ட்டு பாஸ்போர்ட் எடுக்கும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் விஷயம் எனக்கு தெரியா, இப்போ நான் அப்பாயின்மெண்ட் எடுக்கல, பேரண்ட்ஸை வழிக்கான்னு கேட்டேன்னு இருந்தால் அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். இப்படி அப்பாயின்மெண்ட் இல்லாதவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க, அந்த டோக்கனை போயிட்டு எடுக்க சொன்னார். சரி, டோக்கன் எடுப்போம், நீ டோக்கன் கொடுக்க சைடை பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஜனம் நிறைஞ்சி சண்டை போயிட்டு வந்தீங்க. சரி, என்ன சண்டைன்னு போயிட்டு பார்ப்போம்னு போகணும். டோக்கன் கொடுக்குறாங்க தானே, இந்த டோக்கன் எடுக்கிறது ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் உங்களோட நேம், வேறு உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், என்னதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னு ரீசன் கொடுக்கணும். சரியா? இப்போ இது ஒரு பிரச்சனை. இந்த ஸ்லிப் எடுக்கணும் பார்த்தா இந்த ஸ்லிப் வந்து முடிஞ்சு, ஸ்லிப் அவன் வச்சு இந்த ஸ்லிப் முடிஞ்சு, அதாவது எனக்கு என்ன சொல்லப்போ 200 ஸ்லிப் படித்தேன்னு சொன்னாங்க, அந்த 200 ஸ்லிப்பும் முடிஞ்சு. இது ஒரு பிரச்சனை. இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை போயிட்டு இன்னைக்கு ஸ்லிப் இருக்கிறவங்களோட பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் எடுக்கிறாங்க, இல்லை ஸ்லிப் இல்லாதவங்களோட பாஸ்போர்ட் அப்ளிகேஷனும் எடுக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த பிரச்சனை போயிருக்காங்க. அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து சொன்னார், நீங்கள் கத்து இங்கே வேலை இல்லைன்னு சொன்னார். ஏன்டா அவங்களோட சைட் பிரச்சனையை சொல்லி கத்துறாங்க. அப்படி ஒரு சண்டை வீடியோ பார்த்தவங்களுக்கே விளங்கி. அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து சொன்னார், நீ இப்படி கத்தி வேலை இல்லை, எல்லாம் ஒரு போலி லைனில் வாங்க, ஒத்தத்தராக பார்த்து தருவோம்னு சொன்னாங்க. அப்போ எல்லாம் இப்படி ஒரு ஆஃபீஸர் சொன்னார், நம்பிக்கை எப்படின்னு தந்துடுவாங்க. லைனில் நிற்கிற எவ்வளோ நேரம் நின்றாலும் பரவாயில்ல, கடைசியில் கிடைக்கும் நம்பிக்கையில் எல்லாம் போய்ட்டும் லைனில் நின்று, லைனில் ஒரு 1.5 hour வந்து எல்லாம் நின்றுடும். அப்போ அந்த கேப்பில் எங்களோட வாப்பை வந்து செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட பேசி அவனுக்கு 500 கொடுத்து எனக்கு அந்த ஸ்லிப் எடுத்து வந்து தந்தார். நானும் அந்த ஸ்லிப்பில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நின்று கொண்டு இங்கே போகிறோம். மறுபடியும் அந்த ஆஃபீஸர் வந்து சொன்னான் பாருங்க ஒரு விஷயம். அதாவது யார் யாருக்கு அவசரமா, அதாவது இன்றைக்கு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு டக்குண்டு ஃபாரின் போக யார் யாருக்கு அவசரமோ அவங்களுக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் கொடுக்குன்னு சொன்னான். அப்படி அவன் சொன்ன கடன் அங்கே இருக்கிற 60 பேருக்கு வந்து இப்போ கொஞ்சம் பேர் தான் அவசரமாக பாஸ்போர்ட் எடுக்க வந்தேன், மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் தேவைத்தான், ஆனால் கொஞ்சம் டைம் இருக்கும் தானே. அந்த மாதிரி இந்த மறுபடியும் அங்கே சத்தம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் மறுபடியும் அவங்க எவ்வளோ பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணாலும் இவங்க, அதாவது ஆஃபீஸர்ஸ் மகர் வந்து அவன் செய்கிறத மட்டும் தான் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் லைனில் வர ஒருத்தராக பிடிச்சி கூப்பிட்டு யார் யாருக்கு அவசரமோ அவங்கள மட்டும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அனுப்புகிறாங்க. யார் யாருக்கு அவசரம் இல்லையோ அவன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கொள்ள சொல்கிறாங்க. அப்படி அந்த ரிஜெக்டான ஒரு கூட்டத்தில் ஒருத்தவங்க தான் நாங்கள். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ பப்ளிக் மேலே தப்பா இல்லாட்டி அந்த சிஸ்டம் மேலே தப்பான்னு கேட்டீங்கடா, சிஸ்டம் மேலே தான் தப்பு. ஏண்டா ஒரு நியூஸ் எல்லாட்டி இல்லை, ஒரு ப்ராப்பர் வெப்சைட் ஒன்றும் இல்லை. ஏன் ப்ராப்பர் வெப்சைட் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறீங்கன்னா சம்டைம்ஸ் எரர் காட்டும். அது ஏன்னு போடுறீங்க சொல்கிறேன். எல்லாட் நியூஸ் ஒன்றும் இல்லை. பிகாஸ் நான் ஜூலை 18 போனேன், அப்போ இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் சிஸ்டமே இல்லை. அப்போ ஜூலை 18லேருந்து ஜூலை 29க்குள்ளே ஒரு சிஸ்டம் வந்திக்கு. அப்போ இவங்க என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு நியூஸில் ஒரு அலர்ட் கொடுத்திக்கணும். நான் வந்து ஜூலை 18 போன மாதிரி தான் ஜூலை 29 வீக்கும் ஒரு மிச்சம் சேஞ்சஸ் இருக்காது. அதே மாதிரி தான் போனோம். பார்த்தா புதுசாக இது வந்து அப்போ இவன் என்ன செஞ்சுக்கணும், நியூஸில் இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை அவன் பண்ணலை. வேறு இந்த வெப்சைட் என்ன இருந்தால், இந்த வெப்சைட் வந்து அப்பாயின்மெண்ட் நீங்கள் போட்டிருந்தாலும் அதோட டைம் லிமிட் இருக்கு. அது என்ன டைம் லிமிட் இருந்தால் அதேன்னு சொல்கிறேன். இது கூகுள் போயிட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன்.
கூகுளில் போயிட்டு இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜில் நீங்கள் அப்படி ஸ்கோர் பண்ணீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபார் பாஸ்போர்ட் சர்வீஸ்ன்னு. ஓகே, அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா 2 விஷயம் வரும். ஒன்று அப்பாயின்மெண்ட் ஃபார் விசா சர்வீஸ், இன்னொன்று அப்பாயின்மெண்ட் ஃபார் பாஸ்போர்ட் சர்வீஸ். அப்போ நீங்கள் விசா எடுக்கிற இருந்தாலும் இந்த அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போகணும். ஓகே, இப்போ எனக்கு தேவை பாஸ்போர்ட் சர்வீஸ் தான். இப்போ நான் அப்பாயின்மெண்ட் ஃபார் பாஸ்போர்ட் சர்வீஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஏன் வரும்? இது வந்து ஒரு டைம் லிமிட், அதாவது நைட் 12 to 1 இதுக்குள்ளே தான் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகனோடே தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாலும் 12 to 1 நைட், அதாவது நைட் 12 to 1 நீங்கள் பேஜை கிளிக் பண்ணால் தான் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லாட்டி இப்படி தான் வரும். நீங்கள் இப்போ அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாலும் 12 to 1 போட்டுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி ஆஃப்டர் நைட் 1 AM இந்த பேஜ் வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இந்த சிஸ்டம் வந்து பெர்மனன்ட். இப்போ இந்த சிஸ்டம் அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போகுது. இந்த ஒரு சிஸ்டம் வந்து பெர்மனண்ட்டாக கேட்டிங்கன்னா அது சொல்ல தெரியாது. பிகாஸ் ஜூலை 18 ஜூலை 29 மட்டும் இவ்வளோ விஷயம் மாறுதுண்டா மறுபடியும் என்னென்ன மாறும்னு தெரியும். ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு நல்லா விசாரிச்சுட்டு போகிறது தான் உங்களுக்கு பெட்டர். அண்ட் இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் ரோங்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து நான் இந்த அப்பாயின்மெண்ட் விஷயத்தை பற்றி தெரியாமல் அங்கே போயிட்டு நிறைய கஷ்டப்பட்டேன். அதாவது போலியில் நிற்கிறேன், அது இது 500 லொஸ்ட் ஆயிடுச்சு, வேறு இப்படி நிறைய விஷயம். இந்த மாதிரி வேறு யாரும் என்னைய மாதிரி வேறு யாரும் கஷ்டப்பட்டது கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இது ஒரு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும்தான், வேறு எந்த நோக்கத்துலையும் இந்த வீடியோ பார்க்காதீர்கள். ஓகே, வேறு இதே மாதிரி உங்களோட ஃபேமிலியிலேயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பாஸ்போர்ட் எடுக்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களில் ஒருவன் நான். டாடா.